உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன். இந்த சினிமால எல்லாம் எப்படி காட்டுவாங்க, ஏழைங்க பாவம் அப்படின்னு காட்டுவாங்கல்ல, சம பாவம் அப்படின்னு காட்டுவாங்கல்ல. இப்ப பாருங்க நான் சொல்றேன். இப்போ இவர் தான் ஓலா கம்பெனியோட ஓனர். ஓலா கம்பெனியோட ஓனர் இவர் தான். மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம போச்சம்பள்ளியில் பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணகிரியில ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அவர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. இவர் இன்டர்வியூ எடுக்கிற டைரக்டர் இன்டர்வியூ எடுக்கிறார். இப்போ அது கம்பெனி அந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்ன? எலக்ட்ரிக் பைக். அடுத்தது ஏஐ எல்லாம் வந்துருச்சு. டைரக்டா நமக்கு பேசும், நம்ம கிட்ட கமெண்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆயிடும். இதெல்லாம் பண்ணும் இல்லையா? இப்போ இவர் இன்டர்வியூ வர்றாரு. இவர்கிட்ட கேட்கிறாரு. இவர் அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இவர் என்ன இன்ஜினியர்? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இவர்கிட்ட கேட்கிறாரு, ஏன்பா ஓலா கம்பெனி தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றாங்க. சார், எங்க அம்மா பாவம் சார், அவங்களுக்கு சுகர் பேஷண்ட் சார். எங்க அப்பா விட்டு போயிட்டார் சார். எனக்கு 2 தங்கச்சிங்க சார். எனக்கு 2 தங்கச்சிங்க சார். நீங்க மட்டும் எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போகும் சார். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி போட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எத்தனை கோடி? 10,000 கோடி. ஓகேவா? இப்போ இவர் எப்ப ஏழை? இப்போ இவர் வராரு. இவன் ஆல்ரெடி இவங்க அப்பா வந்து ஒரு கோடீஸ்வரன், இந்த மாதிரி ஒரு கோடீஸ்வரன் வச்சுக்கலாம். இவருக்கு இன்டர்வியூ வராரு. இவர் சொல்றாரு, என்னப்பா உனக்கு தகுதி இருக்கு வேலைக்குன்னு கேட்கிறாரு. சார், நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சார். நான் அட்வான்ஸா ஏஐ பத்தி படிச்சு வச்சிருக்கேன் சார். சோ நான் இந்த கம்பெனில எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா சார், நம்மளோட ஸ்கூட்டரை இன்னும் அட்வான்ஸா ஸ்டார்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வாய்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? நான் வந்து ஜஸ்ட் கை இப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ற மாதிரி, அதே மாதிரி சென்சார் எல்லாம் கொடுக்குற மாதிரி சார். நம்ம ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு முன்னாடி வண்டி வந்தா கூட அது ஆட்டோமேட்டிக்கா பிரேக் போடுற மாதிரி ஒரு டெஸ்லா கம்பெனி இருக்கிற அந்த டெக்னாலஜியை நாம அதை படிச்சிருக்கேன் சார். நானு கொஞ்சம் அட்வான்ஸா எனக்கு மட்டும் வேலை கொடுத்தீங்கன்னா சார், நம்ம கம்பெனியை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கான டெக்னாலஜிக்கு நான் கத்து வச்சிருக்கேன் சார். அதுக்கு மேல நான் ட்ரைன் பண்ணி கண்டிப்பா நம்மளோட ஓலா கம்பெனியை நம்ம அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்க சார். சார் பாருங்க சார், என் ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கேன், இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறாரு. ஓகேவா? சொல்றா. இப்ப அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் சொல்றாரு, சார் நான் வீல் இந்த மாதிரி இன்னும் நல்லா பண்ணலாம், இன்னும் வந்து வண்டியோட பாடி எல்லாம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணலாம் சார். ஸோ கம்மி விலையில நிறைய பண்ண முடியும், மைலேஜ் அதிகம் கொடுக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ நீங்க எல்லாமே ஒரு 1000 கோடி ரூபாய் முதல் போட்டிருக்கீங்க. இப்போ நீங்க புண்ணியத்துக்காக வேலை கொடுப்பீங்களா, இல்ல உங்க கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்காக வேலை கொடுப்பீங்களா? கை தூக்குங்க. எத்தனை பேர் புண்ணியத்துக்காக வேலை கொடுப்பீங்க? 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு புண்ணியம் எத்தனை பேர் தேடணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு புண்ணியம் நான் வாங்கி தரேன். இப்படிதான் நம்ம சினிமா பார்த்து ஏமாறுறது. ஏழைங்க பாவம், ஏழைங்க பாவம், ஏழைங்க பாவம் அப்படின்னு. இப்ப இதே நீங்க நினைச்சுக்கோங்க. இப்ப இன்னொரு எத்தனை பேர் இப்போ நீங்க சொல்லுங்க சார், இவருக்கு வேலை கொடுப்பீங்களா, இவங்க 2 பேருக்கு வேலை கொடுப்பீங்களா? ஏன் ஏழை பாவம் இல்லையா? அவங்க அம்மா சுகர், 2 கோடி 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணணும். இவங்க ஈழர்கள் இல்லையா? பணம் முதலாளிங்க, பணம் பேய்ங்க. 1000 கோடி வச்சிருக்கிறான், ஏழைக்கு வேலை கொடுக்க மாட்டான். சீமானந்த சொல்லி போராட்டம் பண்ணாது கம்பெனி சீமானந்த கூட்டு வரேன். மக்களே, யாரை ஏமாத்ததுக்கு என் இடத்துல வந்து, என் ஊர்ல வந்து என் ஏழைகளுக்கு, என் தங்கச்சிக்கு தம்பிக்கு வேலை இல்லையா? பேசுறதுக்கு சூப்பரா இருக்குல்ல? சீமன் 1000 கோடி போட்டு பேசிருப்பாரா? லாஜிக்கா திங்க் பண்ணுங்க நீங்களே. இவன் 1000 கோடி போட்டு புண்ணியம் தேர்றதுக்காக கம்பெனி நடத்துறான். இவனே பாவம் தெருவில் அறிக்கை விட்டு போன பையன். புரியுதுங்களா? அது கதை சொல்றேன். அந்த மாதிரி இப்ப இவருக்காக எத்தனை பேர் வேலை கொடுப்பீங்க? உங்களுக்கு 1000 கோடி 2000 கோடி ஆகணும், எத்தனை பேர் வேலை கொடுப்பீங்க? சரி, ஓகே. இன்னொரு விஷயம், இப்போ உங்களுக்கு தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்கலாம். எத்தனை பேர் இவருக்கு பொண்ணு கொடுப்பீங்க, எத்தனை பேர் இவருக்கு பொண்ணு கொடுப்பீங்க? இவருக்கு எத்தனை பேர் பொண்ணு கொடுப்பீங்க? ஆல்ரெடி அம்மா சுகர், அப்பா ஓடி போயிட்டாரு, தங்கச்சி 2 பேரு. இந்த வீட்டுக்கு போன தங்கச்சி எப்படி இருக்கும்? கை தூக்குங்களேன் பாய்ஸ். ஏழைக்கு வாழ்க்கை கொடுத்து ஒத்தவங்க இல்ல, சீமன் எனக்கு சொல்றேங்க. இவருக்கு எத்தனை பேர் வேலை கொடுப்பீங்க? இவருக்கு ஓலா கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு. அடுத்தது எல்லாம் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க. எப்படி இவருக்கு கொடுத்தா தங்கச்சி இவருக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? பார்த்து தங்கச்சி பாருங்க. புரியுதுங்களா? இதுதான் லைஃப், இதுதான் உண்மை ரியாலிட்டி. இது தெரியாம இன்டர்வியூல போய் நான் ஏழை பேசக்கூடாது. இன்டர்வியூல போய் கெத்தா எப்படி பேசணும்? இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பான்? ஸ்கூல் சொல்லி தருவான். மேக்ஸ் டீச்சர் வாத்தியாரு, அவன் சயின்ஸ் டீச்சர் பார்த்துட்டு போயிடுவான். சொல்லி தர மாட்டான்.
புரியுதுங்களா? அவன் ஒரு டீச்சர் கட் பண்ணி போயிடுவான் பாட்டுக்கு, சொன்னா வேற மாதிரி போயிடுவான். இப்போ இப்போ இன்னும் 4